தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் மரங்களால் சூழப்பட்டிருந்த ஒரு பழமையான சிவன் கோவில். அந்த கோவிலுக்கு யாரும் அதிகமாக வரமாட்டார்கள். ஏனெனில் அந்த கோவிலில் இரவு நேரத்தில் சிவன் நடமாடுவார் என்று மக்கள் பயந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அந்த கோவிலை ஒருபோதும் விட்டு போகவில்லை. அவன் பெயர் கார்த்திக். வறுமையில் பிறந்தவன். சின்ன வயதிலேயே தந்தையை இழந்தவன். தாய் நோயால் படுத்திருந்தாள். வாழ்க்கை முழுக்க கஷ்டம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவன் விடவில்லை. ஓம் நம சிவாய. எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் வாயில் அந்த மந்திரம் நின்றதே இல்லை. மழை சத்தம் அதிகரிக்கிறது. ஒரு நாள் கிராமத்தில் பேரழிவு மழை, மின்னல், இடி, காற்று. மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் ஓடினார்கள். ஆனால் அந்த இரவு கார்த்திக் மட்டும் கோவிலுக்கு ஓடினான். ஏன் தெரியுமா? இன்று பிரதோஷம், சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் என்று அவன் மனதில் இருந்தது. கோவில் முழுக்க இருள். மழை நீர் உள்ளே வந்தது. சிவலிங்கத்தின் மேல் தண்ணீர் சொட்டியது. அவன் நடுங்கும் கைகளால் தீபம் ஏற்றினான். சாமி, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் என்னை விடாதீங்க என்று கண்ணீருடன் சொன்னான். அந்த நொடியில் திடீரென உடுக்கை சத்தம், மின்னல் வெளிச்சம். கோவிலின் உள்ளே ஒரு உயரமான மனிதர் நின்றிருந்தார். முழுக்க நனைந்த உடல், ஜடாமுடி, கண்களில் ஒரு அதிசய ஒளி. அவர் மெதுவாக கேட்டார், மகனே, இந்த நேரத்தில் பயமில்லையா? கார்த்திக் சொன்னான், சிவன் இருக்கும் இடத்தில் எனக்கு என்ன பயம்? அந்த மனிதர் சிரித்தார். என்னிடம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? கார்த்திக் உடனே தனது துணிப்பையில் இருந்த ஒரே உணவை எடுத்தான். சிறிது சாதம். அதுவும் அவன் தாய்க்காக வைத்திருந்தது. ஒரு நொடி தயங்கினான். ஆனால் அடுத்த நொடி, சிவனின் அடியாருக்கு கொடுத்தால் சிவனுக்கே கொடுத்த மாதிரி என்று நினைத்து அந்த உணவை கொடுத்தான். அந்த மனிதர் அமைதியாக சாப்பிட்டார். பின்னர் எழுந்து நின்று கார்த்திக்கின் தலையில் கை வைத்தார். ஆழமான மந்திர ஓசை, உன் பக்தி இனி உன் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி வெளியே நடந்தான். அந்த நொடியில் மின்னல் ஒளி முழு கோவிலையும் ஒளிரச் செய்தது. கார்த்திக் அதிர்ச்சியில் பார்த்தான். வெளியே யாரும் இல்லை. ஆனால் கோவிலின் வாசலில் புதியதாக விழுந்திருந்தது ஒரு ருத்ராட்சம். அவன் உடம்பு முழுக்க சிலிர்த்தது. அந்த இரவு முழுக்க அவன் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலை கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பல வருடங்களாக வறண்டு கிடந்த கோவில் குளத்தில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. கோவிலுக்கு மக்கள் கூட்டம் வர ஆரம்பித்தது. கார்த்திக்கின் வாழ்க்கையும் மாறியது. அவனுடைய தாய் குணமானாள். வறுமை நீங்கியது. ஆனால் அவன் ஒருபோதும் சொல்லவில்லை அந்த இரவு யார் வந்தார்கள் என்று. ஏனெனில் அவன் இதயத்தில் மட்டும் தெரிந்த